அம்மா நான் எதுக்குமா பிறந்தேன் அப்படின்னு சின்ன வயசுல நம்ம அப்பா அம்மாட்ட கேட்டா, அதெல்லாம் தெரியல சாமி, இந்த ஒரு வருஷம் மட்டும் கஷ்டப்பட்டு படிச்சிரு, 10th முடிச்சிட்டா நீ ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 வருஷம் மட்டும் கஷ்டப்பட்டு படிச்சிட்டிங்கன்னா காலேஜ் போயிட்டு ஜாலியா இருக்கலான்னு அதே டைலாக 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டாஃப்னு சொல்லுவாங்க. காலேஜுக்கு போனா, ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 4 வருஷம் மட்டும் கஷ்டப்பட்டு படிச்சு வேலைக்கு போயிருங்க, லைஃப் ஃபுல்லா ஹாப்பியா இருக்கலாம். ஹாப்பியா இருக்குமா? இல்ல. சரி கல்யாணம் மட்டும் பண்ணி பாரு, சந்தோஷம் தான் சொல்லுவாங்க. என்னடா இதுலயும் முழுமையான இன்பம் கிடைக்கலையேன்னு பார்த்தா, குழந்தை பெத்து பாருப்பா எல்லாம் மகிழ்ச்சியா தான் இருக்கும் அப்படிம்பாங்க. கடைசியில குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அதையும் இதே ரொட்டேஷனுக்குள்ளே ஓடுவாங்க. வளர்த்து ஆளாக்கி 10th படிக்க வச்சு, 12th படிக்க வச்சு, காலேஜ் படிக்க வச்சு, வேலைக்கு போயிட்டு கல்யாணம் பண்ணி வச்சு, அதுக்கு ஒரு குழந்தை குட்டியை பிறக்க வச்சிருவாங்க. அந்த குட்டிங்களாம் வளர்ந்து பெருசாகிறதுக்குள்ள வயசாகி சுகர் ப்ரெஷர் எல்லாம் வந்து எதுக்கு பிறந்தோன்னே தெரியாம பரலோகம் போறதுக்கு டிக்கெட் வாங்கிடுவாங்க. டிக்கெட் வாங்கிட்டா எல்லாம் முடிஞ்சிச்சு நினைக்காதீங்க. அவங்க செஞ்ச பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி நாயாவோ பேயாவோ பாம்பாவோ புழுவாவோ பூச்சியாவோ செத்து செத்து பிறந்துக்கிட்டே இருப்பாங்க. எத்தனை பொறுப்படா இது மாதிரி செத்து செத்து விளையாடுறதுன்னு கேட்டிங்கன்னா, எதுக்கு பிறந்தோன்னு தெரிகிற வரைக்கும் செத்து செத்தே விளையாட வேண்டியதுதான். ரெண்டு பேரும் சத்து சத்து விளையாடுவோமா? இருப்பா, என்னடா கபடி விளையாட கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற? செத்து விளையாட ஒரு விளையாட்டாடா? விளையாட்டு தான், நல்ல விளையாட்டு. ஆவியா இருப்பா, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க சொல்லுங்க, எதுக்கு பிறந்தோம்? எதிர உண்மையான சந்தோஷம் இருக்கு? பர்பஸ் ஆஃப் த லைஃப் என்னங்க? எதுக்கு பிறந்தோன்ற இதே கேள்வியை உங்க அக்கம் பக்கத்துல உட்காந்துருக்கவங்ககிட்டயோ இல்ல உங்க ஃப்ரெண்டுகிட்டயோ கால் அடிச்சு கேளுங்க. என்ன பதில் சொல்றாங்களோ அதை யோசிக்காம அப்படியே கமெண்ட்ல போடுங்க. ஒவ்வொருத்தனும் ஒன்னு சொல்லுவான், செம ஃபன்னா இருக்கும் பாருங்க. ரைட், எல்லா உயிரும் இந்த பூமியில எதுக்கு பிறக்குதுன்னா, பர்பஸ் ஆஃப் த லைஃப் என்னன்னா ஆன்மலாபம். ஆன்மலாபம் அடையறதுக்கு தான் நம்ம எல்லாரும் பிறந்தோம். அப்படின்னா என்ன? இந்த யுக வாழ்க்கையில எதெல்லாம் நமக்கு கொஞ்ச காலம் மட்டும் சந்தோஷம் கொடுத்துச்சோ அதெல்லாம் நிரந்தரமா கிடைச்சா அதுதான் ஆன்ம லாபம். ஒரு ஆன்மா குழந்தையா இருக்கப்ப அதுக்கு எது ரொம்ப சந்தோஷமா இருக்கும்? அம்மாவோட அன்பு. அம்மாவை பிரிஞ்சு அந்த குழந்தையால கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாது, ஸ்கூலுக்கு கூட போவாது. குழந்தையா இருக்கப்ப மட்டும் இல்ல, வளர்ந்து கெடாமாடு மாதிரி ஆனக்கப்புறம் கூட நமக்கு தாய் அன்பு கிடைக்கும். ஆனா குழந்தையா இருக்கப்ப கிடைச்சா அதே அளவு கிடைக்குமான்னு கேட்டா அது கேள்விக்குறிதாங்க. அப்போ அந்த பேரன்பு எனக்கு எங்க நிரந்தரமா கிடைக்கும்னா, ஈன்ற நற்றாயினும் இனிய பெருந்தயவான்ற சிற்சபையில் அருட்பெருஞ்சோதி. நம்ம புருவ மத்தியத்துல இருக்க இறைவனை உணரும் போது தாயை விட கோடி பங்கு அதிகமான அன்பு கிடைக்கும். அதே குழந்தை வளர்ந்து பெரியாளான பிறகு அதுக்கு எங்க அதிக இன்பம் கிடைக்கும்? ஒரு ஆணும் பெண்ணும் இல்லறத்துல ஒன்றிணையும் போது வார்த்தைகளால விவரிக்க முடியாத இன்பம் அவங்களுக்கு கிடைக்கும். அந்த இன்பம் எவ்வளவு நாள் நீடிக்கும்? உடம்புல இளமை இருக்க வரைக்கும் அந்த இன்பம் கிடைக்கும், அதுக்கப்புறம் காணாம போயிடும். அப்போ இக வாழ்க்கையை அனுபவிச்ச அந்த இல்லற இன்பம் எனக்கு நிரந்தரமா எங்க கிடைக்கும்னு கேட்டா, உடம்பையும் மனசையும் கடந்து நம்ம ஆன்மால உயிருக்குள்ள உயிரா இருக்க இறைவனை உணரும் போது அந்த பேரின்ப மயமாவே மாறிடுவோம். அடுத்தது ஒரு ஆன்மாக்கு எது அதிக சந்தோஷம் கொடுக்கும்? அது அறிவுபூர்வமா இருந்தா எந்த ஒரு துன்பமும் அது நெருங்காம அதோட வாழ்க்கையை அது பாதுகாத்துக்க முடியும். எந்த அளவுக்கு அறிவா இருக்கோ அந்த அளவுக்கு அது சந்தோஷமாவும் இருக்கும். இப்ப இருக்க மனித நிலையில நம்ம ஒரு ஜென்மம் ஃபுல்லா அதி தீவிரமா முயற்சி பண்ணாலும் அதிகபட்சமா நம்மளால 1000 சூழ்வண்டி புத்தகத்தை படிக்க முடியும். அதாவது அதனோட எடை 24 கோடி கிலோகிராம் புத்தகம். என்னது 24 கோடி கிலோகிராம் புத்தகமா? இவ்வளவு அறிவு ஒரு மனுஷனால சேர்க்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, அப்துல் கலாம் ஐயா இருக்கார் இல்லையா, அவரோட காலத்துக்கு பிறகு அவர் இருந்த இடத்துல இருந்து 3 லாரி புத்தகங்கள் எடுத்தாங்களாமா. இப்போ அப்துல் கலாம் ஐயா ஒரு ஜென்மத்துல அவ்வளவு அறிவு பெற்றார் இல்லையா, அவரே மீண்டும் மீண்டும் பிறப்பெடுத்து 1000 ஜென்மங்கள் இது போல புக்கு படிச்சா எவ்வளவு அறிவு அவரால் சேகரிக்க முடியும்? அந்த அறிவை இறைவனோட பரிபூர்ண அருளை பெறும்போது ஒரு கணத்துல தெரிஞ்சுக்கலாம். இந்த சிற்றறிவானது பேரறிவா மாறிடும். இறைவனோட அருள்னால எல்லா உயிர்களும் சிற்றறிவை பேரறிவா மாத்திக்கிச்சுன்னா பரவாயில்லைங்க. ஸ்கூல்ல உட்காந்து படின்னு டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. அடுத்தது இளமை தேகம். 100 வருட ஆயுள் காலத்துல எந்த பருவம் இப்போ உனக்கு திருப்ப வேணும் அப்படின்னு இறைவன் வரம் கொடுத்தாருன்னா இளமை பருவம் தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன்னா இளமை பருவம் எப்படியாப்பட்டது? உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லாம துள்ளி குதிச்சுட்டு செம்ம எனர்ஜெட்டிக்கா இருக்கலாம். போலே இளமையடா, தினம் புதுமையடா, அதை அனுபவிடா. காலகாலமாக பெருசங்கடா, ரொம்ப பழசுங்கடா, நீ முன்னே முன்னே வாடாவா. இந்த இளமை தேகமே நமக்கு நிரந்தரமா கிடைச்சா அதுதான் ஞான தேகம். இப்ப இருக்க இளமை தேகம் கிடையாதுங்க. ஞான தேகம்ங்கிறது பரிணாம வளர்ச்சியோட உச்சத்துல இருக்கக்கூடிய தேகம்.
உடம்புல வேர்வை வராது, பசி எடுக்காது, மலம் ஜலம் இருக்காது, எப்பொழுதுமே காஸ்மிக் எனர்ஜி கிடச்சிக்கிட்டே இருக்கும். இடி இடித்தாலும் ஒன்றும் ஆகாது, வெயில் அடித்தாலும் ஒன்றும் ஆகாது, மழை பெஞ்சாலும் ஒன்றும் ஆகாது, கத்தி எடுத்து குத்துனாலும் ஒன்றும் ஆகாது. என்றைக்குமே அந்த உடம்பு வயசாகாது. அந்த உடம்பை வச்சு நினச்ச நேரத்துக்கு நினச்ச இடத்துக்கு நினச்ச வேகத்தில் டைம் ட்ராவல் பண்ண முடியும். அந்த ஞான ஒளி தேகத்தை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க. அதை அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். செத்து செத்து இந்த யுக வாழ்க்கையில கொஞ்ச நாள் மட்டுமே அனுபவிச்ச இன்பங்களை சாகாம நிரந்தரமா பெற்றா அதுதான் ஆன்ம லாபம். இனிமேல் யாராவது எதுக்கு பிறந்தேன்னு கேட்டா திரு முழிக்க கூடாது, ஆன்ம லாபம் பெறத்துக்கு பிறந்தோன்னு சொல்லணும். சரி, எப்படி ஆன்ம லாபம் பெறது? அருள்நெறி ஒன்றுனால மட்டும்தான் ஆன்ம லாபம் பெற முடியும். வேற எந்த நெறியா இருந்தாலும் அது இருள் நெறி தான். அருளை சம்பாரிச்சின்னா வேற எல்லாத்தையும் நீ ஈஸியாக சம்பாரிச்சிடலாம். அதனால முதல்ல இந்த பிறப்புல அருளை சம்பாதிக்க கற்றுக்கோ அப்படின்னு நம்ம வள்ளலார் சொல்றாரு. இறைவனோட அருள் பெற்றா சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கையேந்திட்டு இருக்க ஒருத்தருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் கூட கிடைக்குங்க. பில்டப்லாம் பண்ணலைங்க, நிஜமேனு தான் பாருங்க. மெமோகா கசாமான்னு சொல்லப்படுற இந்த ஒரு நபர் ஒரு நாள் எதர்ச்சியா ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற மக்கள்லாம் பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. என்னன்னு சொல்லி பார்த்தா பக்கத்துல இருக்க ஒரு பில்டிங்ல 4வது ஃப்ளோர்ல இருந்து ஒரு குழந்தை கீழே விழுவுற மாதிரி தொங்கிட்டு இருக்கு. இதே அங்க இருக்கிற மக்கள்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த குழந்தை ஆல்மோஸ்ட் கீழே விழுவுற நிலைமைக்கு போயிருது. அந்த டைம்ல இவரு எந்த சேஃப்டி மெஷர்ஸும் இல்லாம அந்த பில்டிங் மேல ஏற ஆரம்பிச்சிருக்காரு. தன்னோட உயிரை பத்தி கூட கவலைப்படாம மேலே ஏறி போனவரு அந்த குழந்தைய சக்சஸ்ஃபுல்லா காப்பாத்திடுறாரு. அண்ட் அவருக்குமே எதுவுமே ஆகல. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணி இன்டர்நெட்ல போட இது செம்ம வைரலா போக ஆரம்பிக்குது. ஆனா அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. இவர் இந்த நாட்டை சேர்ந்தவரே கிடையாது. இவர் வேற ஏதோ ஒரு நாட்டுல அடிமைப்பட்டு இருந்து அங்கிருந்து எஸ்கேப் ஆகி வந்துதான் இங்க ரோடா சுத்திட்டு இருந்திருக்காரு. ஆனா இந்த ஒரு விஷயத்தை கேட்ட பிரான்ஸோட பிரசிடென்ட் இவரை நேர்ல மீட் பண்ணி இவர் செஞ்ச இந்த விஷயத்தை பாராட்டி பிரான்ஸ்லயே இவருக்கு ஒரு சிட்டிசன்ஷிப்பை கொடுத்து பிரான்ஸ் நாட்டிலேயே இவருக்கு ஃபயர் ஃபைட்டரா ஒரு வேலையும் வாங்கி கொடுத்திருக்காரு. ஆன்ம லாபம் பெறத்துக்கு அருள் பெறணும். அருள் பெறத்துக்கு என்ன செய்யணும்? அருள் பெறுவதற்கு அன்பு செய்யணும். அன்பும் அருளும் ஒரே பொருளையே குறிக்கும், வேற வேற இல்லை. அந்த அன்பை 2 வகையில செலுத்துறாங்க. புறத்துல வெளியில இருக்க உயிர்கள்கிட்ட அன்பு செலுத்தினா அது பேரு பரோபகாரம். அகத்துல நமக்குள்ள இருக்க உயிருக்கு அன்பு செலுத்தினா அது பேரு சத்விசாரம். பரோபகாரம்னா என்னங்க? உயிர் இரக்கம். ஒரு உயிர் கஷ்டப்படுறப்ப அதோட கஷ்டத்தை நீக்கிறதுக்கு நம்மளால முடிஞ்ச முயற்சியை எடுக்கணும். ஒரு உயிர் படக்கூடிய கஷ்டத்தை 7 வகையா நம்ம பிரிக்கலாங்க. இந்த 7 வகையில ஒரு உயிருக்கு எப்ப அதிக கஷ்டம் ஏற்படும்னா கொலையினால வரக்கூடிய துன்பத்தினாலையும் பசியினால வரக்கூடிய துன்பத்தினாலையும். கொலையினால வரக்கூடிய துன்பத்தை பற்றி அலசி ஆராயவும் வாங்க. நம்மோட சுய தேவைக்காக எந்த உயிரும் கொள்ளாதீங்க. முக்கியமாக நான்வெஜ் இன்க்ளூடிங் முட்டை, கனவுல கூட சாப்பிடாதீங்க. ஏன் சாப்பிடக்கூடாது? இது கர்மாங்க. அது ஒருத்தனுக்கு பண்ண நமக்கு எவ்வளோ ஒருத்தன் பண்ணுங்கிற அறிவு கூட இருக்காது. பேசிக்கான ஒரு அறிவுங்க. இதெல்லாம் இருக்கணுங்க. சூப்பராக சொல்லுங்க ஜி. ஆமாங்க, சூப்பராக சொல்கிறீங்க ஜி. பேசிக்கான அறிவுங்க அது. ஆனால் இந்த பேசிக்கான அறிவு கூட நிறைய பேருக்கு இல்லையே. குலதெய்வத்துக்கு உயிர் பலி கொடுக்கறது, வீடு கட்டுனா முட்டு கெடா வெட்டுறது, திருஷ்டி கழிக்கிறதுக்காக சேவல் காவு கொடுக்கறது, இதெல்லாமே நன்மை செய்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு கட்டத்தில் உங்கள் ஆன்ம சக்தி எல்லாம் உரிய ஆரம்பிச்சிடும். முற்பிறவைகளில் நீங்கள் சேர்த்து வச்ச எல்லா புண்ணிய பலனும் வேஸ்ட்டாக போயிடும்னு நான் சொல்லலை, சிவவாக்கியர் 535வது பாடலில் சொல்கிறாரு. மோஸ்ட்டாக நம்ம சொந்தக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ்னு பெரிய பெரிய ஆளுங்களாக இருப்பாங்க. ஆனால் இந்த குலதெய்வத்துக்கு உயிர் பலி கொடுக்குற விஷயத்தில் கல்வி அறிவு இல்லாதவனோட மோசமாக நடந்துக்குவாங்க. பாவம், அந்த ஆட்டு கழுத்தில் கயிறை கட்டி இழுத்து வருது. மனசாட்சி இருக்கா அவங்களுக்குலாம்? தண்ணி ஊத்துறாங்களே, அதுக்கு குளிராதா? கொஞ்சமாவது ஈவு இறக்க இருக்கா அவங்களுக்குலாம்? இழுக்கிறீங்களே, கால் வலிக்காதுங்களாங்க? பயத்தில் அது யூரினே போயிடுச்சு. உத்தரவு கொடு ஐயா, உத்தரவு கொடுத்துருங்க ஐயா. கொடுத்துருச்சு, எடுத்து வெட்டுங்க. ஐயோ, அந்த ஆட்டு தள்ளியை வெட்டுறாங்களே, அதுக்கு அதால வாயால சொல்ல முடியுமா? இப்படி ஒரு மிருகத்தை கொண்டுதான் நீங்க ஃபெஸ்டிவல் கொண்டாடணுமா? இப்படி ஒரு அன்சிவிலைஸ்ட் பீப்புள் கூட என்ன இருக்க முடியாது. நான் போறேன், நாளை விடுங்கடப்பா. நம்ம அசைவ உணவு சாப்பிடாம இருந்தால் மட்டும் போதாதுங்க, நம்ம சார்ந்தவங்களுக்கும் அதை வாங்கி தராமல் இருக்கணும். வீட்டில் வளர்க்குற செல்ல பிராணிகளை கூட சைவ உணவுனால தான் வளர்க்கணும். ஒரு உயிரை கொண்டு இன்னொரு உயிருக்கு கொடுக்கறதுல இறைவனுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை.
எந்த உயிரும் கொல்லக்கூடாதுன்னு சொல்றியே, செடியும் ஒரு உயிர் தானே, அப்போ ஏன் நான்வெஜ் சாப்பிட்ற அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி குதர்க்கமான கொஷின்லாம் நானும் கேட்டிருக்கேன். செடிகள் இது போல உயிர் போறப்ப எங்கேயாச்சும் எமோஷன்ஸை வெளிப்படுத்தி நீங்க பார்த்துருக்கீங்களா? நிறைய வீட்டில் பெரியவங்க சொல்லுவாங்க, நாங்கள் இத்தனை வருஷமாக கறி சாப்பிட்டு தான் இருக்கோம், ஏன் நாங்கள் நல்லா தானே இருக்கோம், எங்களுக்கெல்லாம் நல்ல சாவு வரலையே அப்படின்னு கேட்பாங்க. அவங்களாம் அறியாமையில் இருக்காங்க. லைஃப் ஆஃப்டர் டெத்துனா அவங்களுக்கு என்னன்னு கூட தெரியாது. செத்ததுக்கப்புறம் செத்து சாவாங்க. அதாவது இறந்த பிறகு அவங்க ஆன்மாவானது இறைவனை நோக்கி போகிற பாதையிலிருந்து திசை திரும்பி ஆணவ இருளில் மாட்டிக்கும். கிருமிகள், மலத்தில் நெளிகிற புழுக்கள், இந்த மாதிரி பிறப்பு கூட கிடைக்காத தரித்திர நிலையில அவங்க ஆன்மா இருளில் மூழ்கி துன்பப்படும். வெஜிடேரியன் மட்டுமே சாப்பிட்டோன்னா சத்து இல்லாமல் போயிருமே, உடம்புல ரத்தம் ஊறாதுன்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிறாங்க. அக்பர் த கிரேட், இந்தியாவோட பாதி எல்லைகள் அவரோட ஆட்சியில தான் இருந்தது. எதிரியை கூட கொல்ல நினைக்காத கருணை உள்ளம் கொண்ட பேரரசர். புலாலை தின்னும் வயிறு, பிணம் புதைக்கும் இடுகாடு அப்படின்னு கடுமையாக கடிந்துரைத்தவர். அசைவ உணவு சாப்பிட்றவங்க, கசாப்பு கடைக்காரங்க, மீன் பிடிக்கிறவங்க, இவங்க கையால் கொடுக்குற பாத்திரத்தை கூட வாங்கி பயன்படுத்த மாட்டாராம். இத்தனை போர்க்களங்களை பார்த்துருப்பாரு. உடல்ல வலிமை இல்லாம எங்க அவ்வளோ பெரிய பேரரசராக இருந்திருப்பாரு. சைவத்தில் சத்தான உணவு முறைகளை நம்ம தாங்க தேடி தேடி சாப்பிடணும். வெறும்னே சாப்பாட்டில் சாம்பார் மட்டும் ஊற்றி சாப்பிட்டா எப்படிங்க சத்து இருக்கும்? கீரைகள், காய்கறிகள், பழங்கள், பருப்பு வகைகள், முளைக்கட்டிய பயிர்கள் அப்படின்னு விதவிதமாக நம்ம தாங்க தேடி சாப்பிடணும். அது போக உடல் பெருசாக இருந்தால் மட்டும்தான் ஆரோக்கியம் கிடையாது. ஸ்தூல வலிமை வேற, சூட்சும வலிமை வேற. அதெல்லாம் சரி தம்பி, ஆனால் நான்வெஜ் நல்லா டேஸ்டாக இருக்கே. நான் அடித்து சொல்கிறேன், என்னை விட மோசமாக சாப்பிட்டாரெல்லாம் காமிக்கவே முடியாது. சிக்கன், மட்டன், மீன், முட்டை, இறால், நண்டு, வாத்துக்கறி, வாத்து முட்டை, புறா, காடை, குருவி, ஆமக்கறி, முயல்கறி, பன்னிக்கறி, ஆட்டுக்குடல், ரத்த பொரியல், மாட்டுக்கறி, மாட்டு ஈரல், இப்படி வாழ்க்கையோட லட்சியத்தையே சாகிறதுக்குள்ளே எல்லா விதமான நான்வெஜ்ஜும் ஒரு வாட்டியாக டேஸ்ட் பண்ணி பார்த்துடணும் தான் வச்சுருந்தேன். ஹோட்டல்காரெலாம் என்னை பார்த்து வாயை பொழந்துருவான், பார்க்க ஒல்லியாக இருக்க ஆனால் மாடு மாதிரி சாப்பிட்றியடா. ஃப்ரெண்ட்ஸ்லாம் கண்டபடி திட்டுவாங்க, டே கொஞ்சமாவது டீசெண்டாக சாப்பிட்றா, ஏன்டா இப்படி அசிங்கமாக சாப்பிட்றான்னு. இப்படி ஒரு அருவருக்கத்தக்க உயிரினமாக இருந்த நீ எப்படி திடீர்னு திருந்தின? எதுவாக இருந்தாலும் என்னையே கேட்காதீங்க. எதுவாக இருந்தாலும் எங்கள் பாஸை தான் கேட்கணும். யார் உங்க பாஸ்? பாஸ் நம்பிக்கை, நாணயம், கைராசி. நம்ம தெரிஞ்சே எந்த உயிரையும் கொல்ல மாட்டோம் சரி, ஆனால் நடக்கிறப்ப, வண்டியில் போகிறப்ப, வீடு துடைக்கிறப்ப சின்ன சின்ன பூச்சி எறும்புலாம் சாகுமே, அதுக்கு என்ன பண்ணலாம்? அறிந்து செய்த பாவங்கள், அறியாமல் செய்த பாவங்கள்னு 2 வகை இருக்கிறதா வள்ளலார் சொல்கிறாரு. இதில் சின்ன சின்ன உயிர்களை நம்ம தெரியாமல் மிதிக்கிறதுலாம் 2வது கேட்டகரியில் தான் வரும். அதாவது அறியாமல் செய்யக்கூடிய பாவங்கள். ஆன்ம ஒருக்கத்தோட இறைவனை நமக்கு பிடிச்ச மாதிரி டெய்லியும் ப்ரேயர் பண்ணுறப்ப நம்ம உடம்புல சுத்த உஷ்ணம் உண்டாகும். அந்த சுத்த உஷ்ணத்தினால அறியாமல் செய்த எல்லா பாவங்களும் நீங்கி போகும். அப்படி தினமும் இறைவனை நினச்சி உருக்கத்தோட ப்ரேயர் பண்ணுறவங்க கால்பட்டு ஏதாவது ஒரு சின்ன உயிர் இருந்தால் கூட அந்த உயிர் அடுத்த பிறப்பு ஒரு உயிரிய பிறப்பாக பிறக்கும். ஏதாவது நீங்கள் ஒரு எறும்பை தெரியாமல் மிதிச்சிட்டா கூட அந்த எறும்பு அடுத்த ஜென்மத்தில் ஒரு மாடாக பிறக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்த பிறப்பில் அந்த ஆன்மாவுக்கு சீக்கிரமாக மனித தேகமே கிடச்சிரும். தவிர்க்க முடியாத சில சூழலில் அறிந்தே பாவங்களை செய்கிற மாதிரி இருக்குங்க. ஆர்மியில் இருக்காங்க, தீவிரவாதியை சுடக்கூடாது, கருணையாக இருக்கணும்னு சொல்ல முடியாது, அங்கே சுட்டு தான் ஆகணும். குழந்தைகள் விளையாடிக்கிட்டே இருக்க இடத்துல ஏதாவது ஒரு விஷ ஜந்து வருது, அதை அடிக்காமல் நம்மளால் இருக்க முடியாது.
அறிந்தே செய்யக்கூடிய பாவங்களுக்கு இறைவன் என்ன தீர்வு சொல்றாருன்னா, பசித்த ஏழைகளுக்கு கருணையோடு பசியாற்று வைக்கும் போது அந்த பாவம் நீங்கி போகும். அதுக்குன்னு வேணுனே பாவத்தை பண்ணிட்டு அன்னதானம் பண்ணா கடவுள் உங்க புடனிலே 4 தட்டு தட்டி உட்கார வச்சிருவாரு. தவிர்க்க முடியாத சூழல்களுக்கும் செய்த தவறை உணர்ந்து மனம் திருந்தியவருக்கும் தான் இது பொருந்தும். ஸோ ஃபைனலி எந்த உயிரையும் கொல்லாதீங்க. கொலை துன்பம் அனுபவிக்கிற உயிரை எந்த வகை தந்திரத்திலாவது தடுத்து நிறுத்துங்க. ஃபோர்ஸ் பண்ணி தடுக்கக்கூடாது, அப்படின்னா இறைவனே அதை தடுத்திருப்பாரு. அறிவால பேசி புரிய வச்சு உண்மையை உணர வச்சு அவங்கள தெளிய வைக்கணும். அடுத்தது, ஒரு ஆன்மாக்கு எது அதிகப்படியான துன்பம் தரும்? பசியினால் வரக்கூடிய துன்பம். பசியோட கொடுமை தாங்க முடியாத நேரத்தில் எவ்வளவு நற்குணங்கள் வாய்ந்த ஆன்மாவாக இருந்தாலும் ஒழுக்கத்தை கைவிட்டு அந்த நேரத்தில் அந்த பசியை போக்குறதுக்காக தப்பு பண்ண ஆரம்பிச்சிடும். என்னுடைய சின்ன வயசு வாழ்க்கையிலேருந்தே சொல்கிறேனே, நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப சாப்பாடு ஸ்கூல் கொண்டு போவேன், டிஃபன் பாக்ஸில் கீழே விழுந்து கொட்டிடுச்சு தெரியாமல். சாப்பாடு கீழே விழுந்துருச்சுன்னு மிஸ்கிட்ட சொன்னால் திட்டிடுவாங்கன்னு ஒரு பயத்தில் யாருக்கிட்டையும் சொல்லவே இல்லை. பசி அதிகமாகிடுச்சு வேற. ஈவினிங் இன்டர்வல் பீரியடில் ஃப்ரெண்டு பைட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தான். எனக்கு கொஞ்சம் குர்ரான்னு கேட்டேன், தரமாட்டேன்ட்டான். எனக்கா சாப்பிட்டே ஆகணும், வெறி அதிகமாகிடுச்சு. ஏன்னா லஞ்சு சாப்பிடல, இல்லை பசி அதிகமாகிடும் இல்லையா. அந்த ஸ்நாக்ஸ் பார்க்க நாக்கு ஊறி அப்பளம் முறுக்கு அடிச்சு நொறுக்கு சொல்லிட்டு அவங்ககிட்ட இந்த ஸ்நாக்ஸை அடிச்சு புடுங்கி எல்லாம் தூள் தூளாகி செதறி கீழே விழுந்துருச்சு. சண்டை முடியறதுக்குள்ள பெல் அடிச்சிருச்சு, மிஸ்ஸும் வந்துட்டாங்க. சச்ச டிசிப்ளின் பாய், நீ எவ்வளோ ஒழுக்கமான பையன், ஆனால் நீ இப்படி பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங், போய் அவன்கிட்ட சாரி கேளு அப்படின்னு பிடிச்சி சத்தம் போட்டாங்க. வீட்லேயும் போட்டு கொடுத்துட்டாங்க. உனக்கு ஒரு ஸ்நாக்ஸ் கேட்டால் கூட நாங்கள் வாங்கி தர மாட்டோம் அப்படின்னு வீட்டில் சரியான திட்டு. தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லி வீட்லேயும் சாரி கேட்டாச்சு. ஆக்சுவலி நான் அதை தெரியாமல் பண்ணலை, தெரிஞ்சே தான் பண்ணேன். சின்ன வயசு தானே, பசி தாங்க முடியல, பிடுங்கி சாப்பிட்டேன்னு எனக்கு சொல்ல தெரியல. அதே மாதிரி தாங்க எவ்வளவு ஒழுக்கமானவங்களா இருந்தாலும் சரி, ஏன் யோக நிஷ்டை கைவல்யமாகி அட்டமாசித்துக்கள் கைகூடிய மகா யோகியா இருந்தா கூட பசி நேரிட்ட காலத்துல நிஷ்டை கலைந்து ஆகாரம் தேடிதான் மனம் முதல்ல செல்லும். பசி உயிர் போற நேரத்துல கடவுளாவது கத்திரிக்காவாவது, அங்க சோறு தான் கடவுளா தெரியும். ஏழைகளோட வயிற்றில் எரிகிற அந்த பசி நெருப்ப ஆகாரம் கொடுத்து அவிக்கும் போது இறை நம்பிக்கையே இல்லாட்டியும் நீ வேணான்னு சொன்னாலும் இறைவன் உனக்கு அருள் தருவார். தேவர், முனிவர், சித்தர், யோகர், ஞானி முதலிய யாவரும் நீங்க அவங்கள வணங்காமலேயே உங்களை பிளஸ் பண்ணுவாங்க. அதனால இந்த ரோட் சைடில் படுத்திருக்காங்க, பிரிட்ஜு கடியில் படுத்திருக்காங்க, கோயிலில் வீடு வாசல் இல்லாமல் தங்கியிருக்காங்க, ஸ்லம் ஏரியாஸில் இருக்கவங்க, இது போல ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவங்கள தேடி தேடி போய் நீங்களா கொடுங்க. மனிதனுக்கு எவ்வளவோ துன்பங்கள் வருது. உயிர் கொலையினால வரக்கூடிய துன்பத்தையும் பசியினால வரக்கூடிய துன்பத்தையும் நீக்கினால் மட்டும்தான் இறைவனோட அருள் கிடைக்குமா? ஏன் மற்ற துன்பங்களை நீக்கினா இறைவனோட அருள் கிடைக்காதா அப்படின்னு நிறைய பேர் போன வீடியோல கேட்டீங்க. இந்த 7 வகை துன்பங்கள்ல பசி கொலை தவிர வரக்கூடிய மற்ற வகை துன்பங்களை சகித்து கொண்டு நம்மளால வாழ முடியும். ஆனா பசினாலே கொலைனாலே ஏற்படக்கூடிய துன்பத்தை சகித்து கொண்டு ஒரு நாள் கூட வாழ முடியாது. தாகத்தினால வரக்கூடிய துன்பம், யாராவது தண்ணி தராட்டி கூட எங்கேயாவது ஆற்று நீர், ஊற்று நீர், கிணற்று நீர் இல்ல சுனை நீர் இது போல பார்த்து நம்மளால தண்ணி குடிச்சு தாகத்தை தீர்த்துக்க முடியும். பிணியினால வரக்கூடிய துன்பம், ஏதாவது உடம்புல கைகால் வலி வந்து நோய் வந்தா அந்த நோயை தாங்கிட்டு அந்த வலியை தாங்கிட்டு அவங்களால உயிர் வாழ முடியும். அப்புறம் நம்ம முன்னாடி வீடியோஸ்ல சன்கேசிங் டெக்னிக்லாம் சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி சூரிய வெளிச்சத்தினால உடம்புல இருக்கக்கூடிய எல்லா டிசீஸுமே அவங்களால கியூர் பண்ணிக்க முடியும். பயத்தினால ஒரு உயிருக்கு துன்பம் ஏற்படுறப்ப அந்த பயம் நீங்கிறதுக்கு அதால முயற்சியாவது எடுக்க முடியும். ஆனா பசி ஏற்பட்ட காலத்துல மயக்கம்தான் வரும். எளிமையினால வரக்கூடிய துன்பம், கல்வி அறிவு, நல்ல வீடு, பொருளாதார வசதி இல்லாம எவ்வளவோ வெற்றியாளர்கள் வாழ்க்கையில முன்னேறி வந்திருக்காங்க. ஆனா அந்த வெற்றியாளர்கள் கூட ஒரு நாள் சாப்பாடு இல்லாம தாண்டி போக முடியாது. இச்சையினால வரக்கூடிய துன்பத்தை பத்தி பச்சையா சொல்லணும்னா சோக்கு கேக்குதா உனக்கு? என்ன ஆச்சு? லவ் ஃபெயிலியரா? நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு, பொம்பளை சோக்கு. ஏண்டா மானம் கெட்ட பையல, ஏண்டா மானம் கெட்ட பையலேன்னு திட்டு வாங்கினா கூட சிங்கிள் பசங்கன்னு சொல்லிட்டு இருந்துட முடியும். ஆனா பசி வேதனையோட சிங்கிள் டே கூட இருக்க முடியாது. ஆக நம்மளோட முதல் முயற்சி இந்த 2 வகையினால ஏற்படக்கூடிய துன்பத்தை நீக்கிறதுக்கு தான் இருக்கணும். மற்ற வகை துன்பத்தை நீக்காட்டி கூட அது அந்த உயிர்னாலேயே நீக்கிக்க முடியும். இல்லப்பா என்னுடைய பட்ஜெட்டே கொஞ்சம் டைட்டா இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா
அந்த உயிருக்கு ஏதாவது ஒரு வகையில் சாப்பாடு கிடைக்கணும்னு இறைவன்ட்ட உருக்கமாக ஒரு ப்ரேயர் வைங்க. அந்த ப்ரேயரே உங்களுக்கு அருளை சேர்த்து கொடுக்கும். என்னால் என்னோட சாப்பாட்டுக்கே பார்க்க முடியலப்பா அப்படின்றவங்க என்ன பண்ணலாம்னா, வாழும் இறை பெரியவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போயிட்டு அவங்க கட்டளையிடும் திருப்பணிகளை நம்ம செய்யறப்ப நீ நல்லா இருப்பா அப்படின்னு விளையாட்டுக்கு அவங்க சொன்னா கூட பல வினைகள் நமக்கு கழிந்து போகும். உண்மையாலுமே இறைவனை நோக்கி தவம் செய்யக்கூடிய யோகிகளுக்கும் ஞானிகளுக்கும் நீங்க சேவை செய்யணும். போலி குருமார்கள் கிட்ட போனீங்க, சாப்டர் க்ளோஸ். வாழும் குருமார்களுக்கு சேவை செய்யறத சாதாரணமா நினைச்சிடாதீங்க. இந்த பிறவி ஃபுல்லா நீங்க பாவம் சேர்த்திருந்தா கூட கடைசி நேரத்துல உயிர் போற நேரத்துல திருந்தி அந்த குருக்கு ஒரு சின்ன சேவை செஞ்சு நீ நல்லா இருப்பான்னு ஒரு வார்த்தை அவர்கிட்ட வாங்கிட்டா போதும், இந்த பிறவில சேர்த்த எல்லா பாவத்தையும் கழிக்கிறதுக்கு மீண்டும் ஒரு நல்ல மனித பிறப்பே நமக்கு கிடைக்கும். உயிர்கள் கிட்ட இரக்கத்தோடையும் இறைவன் மேல அன்போடு இருந்தீங்கன்னா இயற்கையே உண்மையான இறையடியார்களை உங்க கண்கள்ல காமிச்சு அவங்களுக்கு சேவை செய்ய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. நீ சொல்றது ஓகே, உயிர்கொலை தடுக்கிறது, ஏழைகள் பசியாற்ற வைக்கிறது, குருமார்களுக்கு சேவை செய்யறது, இது எல்லாருமே தான் பண்றாங்க. ஆனா ஏன் கடவுளோட அருள் பெற மாட்டேங்கிறாங்க? அங்கதான் செக்கே இருக்கு. அவங்க உதவிகள் செய்யறாங்க, ஆனா உள்ளுக்குள்ள ஒருமை உணர்வு இல்ல, ஆன்மநேய ஒருமைப்பாடு இல்ல. ஆன்மநேய ஒருமைப்பாடுனா பாட்டாவே விளக்கிடுவோம். எவன்டா மேல எவன்டா கீழே எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு, முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் எத்தி வச்சு கொண்டாடும் ஊரு. எந்த உயிரையும் உயர்வு தாழ்வு பார்க்காம தம்முயிரா கருதி உதவி செய்யணும். ஆனா இப்ப செய்யறவனா செஞ்சா நமக்கு புண்ணியம் கிடைக்கும்பா அப்படிங்கிறதுக்கு தான் செய்யறாங்க. உங்க பையனுக்கு தினமும் 3 வேளை சாதம் போடுறீங்க, என்னைக்காச்சும் என் பையனுக்கு 3 வேளை அன்னதானம் போடுறேன்னு சொல்லி காமிச்சிருக்கீங்களா? அது எப்படி சொல்லுவோம்? அவன் என் பையன், அது என் உரிமை, என் கடமை. அந்த என் பையன்ற உரிமை எப்ப எல்லா உயிர்கள்ட்டையும் வருதோ அது பேர் தான் ஆன்மநேய ஒருமைப்பாடு. அந்த ஒருமை உணர்வு வந்துச்சுன்னா போய் ஹெல்ப் பண்ணுன்னு யாரும் சொல்லவே தேவையில்லை, நீங்களே போய் பண்ணுவீங்க. ஒரு கோழி அதிகபட்சமாக எவ்வளோ ஹைட்டுக்குங்க பறக்கும்? ஒரு மனுஷனோட ஹைட்டுக்கு பறக்கும். ஆனால் அதே கோழியோட குஞ்சை ஒரு காக்கா தூக்கிட்டு போகுது, இல்லை ஒரு பருந்து வந்து தூக்கிட்டு போகுதுன்னா தென்னை மரத்தோட உயரத்துக்கு அது பறந்து பறந்து கொத்தும். 6 அடி மட்டுமே பறக்கக்கூடிய கோழி தன்னுடைய உயிரா நினைக்கிற கோழி குஞ்சை இன்னொரு பறவை தூக்கிட்டு போகுதுன்னு தெரிஞ்சோடனே 60 அடி உயிருக்கு எப்படி பறக்குது? ஐயோ என்னோட குழந்தைய தூக்கிட்டு போதே அப்படின்ற அந்த தாய்மை உணர்வு உள்ள இருந்து அதோட முழு ஆற்றலை வெளிப்படுத்த வைக்குது. அதே போலதாங்க எல்லா உயிர்கள்கிட்டையும் நமக்கு அந்த தாய்மை உணர்வு வந்துருச்சுன்னா மனிதனோட மூளை 100% செயல்பட ஆரம்பிச்சிடும். எப்படியாவது எல்லா உயிர்களையும் அறியாமையிலிருந்து நீக்கிடணும்னு முழு ஆற்றலோட அது செயல்பட ஆரம்பிக்கும். அப்போதான் மனிதன் அடுத்த பரிணாம வளர்ச்சிக்கு போறான். அந்த நேரத்துல உங்க ஆன்மால பதிந்து இருக்கக்கூடிய இறையாற்றல் தன்னாலேயே வெளிப்பட ஆரம்பிக்கும். இறைவனோட அருளை பெறுவதற்கு ஃபர்ஸ்ட் வழி வெளியில இருக்க உயிருக்கு அன்பு செலுத்தணுங்கிறத பார்த்தோம். 2வது வழி உள்ளுக்குள்ள இருக்க உயிருக்கு அன்பு செலுத்தணும். அது எப்படி செலுத்தணும்? அது பேரு தான் சத்விசாரம். சத்விசாரம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, சத் அப்படின்னா உண்மை, விசாரம் அப்படின்னா விசாரணை, உண்மையை பத்தி விசாரணை செய்வது. இந்த இடத்துல விசாரணைங்கிறது யாராவது உயிர் போயிட்டா நம்ம போயிட்டு துக்கம் விசாரிக்கிறோம்ல, அந்த சாதாரண துக்க விசாரணையை குறிக்காது. இறைவனை பத்தி விசாரணை பண்ணணும். இறைவன்னா யாரு, அவர் எங்க இருக்காரு, அவர் எங்கெங்கெல்லாம் இருக்காரு, அவர் எப்படி இருக்காரு, அவர் எப்படியெல்லாம் இருக்காரு, இந்த இயற்கையோட சக்தி எவ்வளவு பிரம்மாண்டமானது, அது எத்தனை கோடி அண்டங்களை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு அப்பாற்பட்ட அந்த தெய்வ சக்தி இருக்கு பார்த்தீங்களா, அதை இடைவிடாம விசாரணை பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்க இறைவனாதான் பார்க்கணும்னு கிடையாது. நீங்க இறைவனா பார்க்கலாம், இயற்கையா பார்க்கலாம், யூனிவர்ஸா பார்க்கலாம். நமக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்திங்க, அவ்வளவுதான். நமக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தியை பற்றி தொடர்ச்சியாக நம்ம விசாரணை பண்ணுறப்ப என்ன நடக்கும்னா, நம்மளாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ற ஒரு உணர்வு துளிர்விடும். இந்த பிரபஞ்சத்தோட சக்திக்கு முன்னாடி என்னுடைய சக்தியெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்கிறத நம்ம அனுபவத்தில் உணர நம்மளுடைய அகங்காரம் உடையும். அகங்காரம் எந்த அளவுக்கு உடையுதோ அந்த அளவுக்கு நம்ம ஆன்மாவை சுற்றி இருக்கக்கூடிய அந்த திரைகள் நீங்கி போகும். நீர் மேலே படர்ந்து இருக்கக்கூடிய பாசி எப்படி அந்த தெளிவான நீரை பார்க்க விடாம பண்ணுதோ, நம்ம ஆன்மாவை சுற்றி மறைப்பாக இருக்கக்கூடிய அந்த சூட்சும திரைகள் நம்ம இந்த ஆன்மாதாங்கிறத தெரிய விடாம தடுத்துக்கிட்டே இருக்கு. நம்ம சேனலோட வீடியோஸில் ஸ்பேஸ் பற்றி நிறைய வீடியோஸ் காமிக்கிறப்ப இயற்கை இவ்வளோ பிரம்மாண்டமா அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு பூரிப்பு வருது பார்த்தீங்களா?
அந்த பூரிப்போட உச்சத்தில் இருக்கக்கூடிய அந்த நொடி பொழுதுல உங்கள் ஆன்மாவை சுற்றி ஒரு சின்ன உஷ்ணம் உண்டாகும். இடைவிடாமல் அந்த விசாரணையிலேயே நீங்கள் இருக்க அந்த உஷ்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி அந்த திரைகள் எல்லாமே நீங்கி போகும். ஒரு கட்டத்தில் என்னடா நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணாலும் போய்கிட்டே இருக்கே, இதுக்கு ஒரு எண்டே கிடையாதான்னு உங்களோட முயற்சியில் ஒரு சோர்வு ஏற்படும். ஐயோ, என்னுடைய இந்த சிற்றறிவை வச்சுலாம் இயற்கையை கணக்கே பண்ண முடியாதுடா சாமின்னு தலை வெடிக்கிற அளவுக்கு போயிடும். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ இருக்கக்கூடிய அறிவியலாளர்கள் இதுதான் பிரபஞ்சத்தோட எல்லைக்கோடுன்னு சொல்லிட்டு நம்ம மில்கிவே கேலக்சியை தான் சொன்னாங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி யூனிவர்ஸோட டயாமீட்டரை என்ன சொன்னாங்கன்னா 1,00,000 லைட் இயர்ஸ். ஆனால் 100 வருஷம் கழிச்சு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 93 பில்லியன் லைட் இயர்ஸ். ஒரு லைட் இயர் அப்படின்னா இத்தனை கிலோமீட்டருங்க. அப்போ 93 பில்லியன் லைட் இயர்னா இத்தனை கிலோமீட்டர் எவ்வளோ நீங்களே கணக்கு பண்ணிக்கங்க, எனக்கெல்லாம் படிக்க தெரியல. இந்த மனிதனோட சிற்றறிவை வச்சு கண்டுபிடிக்கப்பட்ட இதுக்கே நம்ம வாயை பழந்துடக்கூடாது. எங்கே விஞ்ஞானம் முடியுதோ அங்கே தான் மெய்ஞானமே தொடங்குது. மெய்ஞானத்தோட தொடக்கம்தான் படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல்னு 5 தொழில் செய்யக்கூடிய ஐவராதிகள் வராங்க. 5 தொழில் புரியக்கூடிய ஆன்மாக்களோட ஆற்றல் என்னன்னு அருட்பெருஞ்சோதி அகவல்ல நம்ம ராமலிங்க அடிகள் அண்ணன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அதை நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாகவே காமிக்கிறேன். கண்டிப்பாக ஹெட்ஃபோன்ஸ் போட்டு கேளுங்க, பிரம்மாண்டமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்.
இப்படி பஞ்சகிருத்தியங்கள் புரிகின்ற உயர்நிலை கடவுளர்களே உண்மை கடவுளோட அன்புக்கு ஏங்கி தவிச்சிட்டு இருக்காங்களாம். வள்ளலார் ப்ரோ அவர் கைப்பட எழுதின சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான விண்ணப்பத்தோட ஒரு சிறு குறிப்பை நான் படிக்கிறேன் கேளுங்க. அண்ட சராசரங்கள் எல்லாவற்றையும் படைத்தல், காத்தல், துரிசு நீக்குதல் முதலிய தொழில்களால் நிகழ்த்துகின்ற அதிகார தலைவர்களும் எவ்வகை தத்துவங்களையும் காரண காரியத்திறத்தால் நடத்துகின்ற சக்தி சத்தர்களும் உணர்ந்தும் உணர்ச்சி செல்லாமையின் முயற்சி பற்றாது மயங்குகின்றனர் என்றும் பேரறிவார் சிறந்த பெரியர்கள் எல்லாம் வியந்து விளம்புகின்றனர். அப்போ பேரறிவு மிக்க பக்குவப்பட்ட ஆன்மாக்களே உண்மை கடவுளோட அனுபவம் பெற முயற்சி செய்து மயங்கி போறாங்களாம். எத்தனை சூரிய குடும்பம் நட்சத்திர குடும்பங்களை படைக்கக்கூடியவங்களே அந்த நிலையில தான் இருக்காங்கன்னா நம்மளால ஒரு புல்ல கூட படைக்க முடியாது. அப்ப நம்ம எந்த அளவுக்கு கோடி பங்கு தாழ்ந்த தரத்துல இருக்கோம். நம்ம இவ்வளோ தாழ்ந்த தரத்துல இருந்தா கூட செய்த தவறை உணர்ந்து மனம் திறந்த போது நம்ம ஆன்மாவை கடத்தேத்துறதுக்கு திருப்ப இறைவன் வாய்ப்பு தராரு. அதனாலதான் கடவுளை தனிப்பெரும் கருணைன்னு புகழ்றாரு. அறியாமையில எவ்வளவு சேட்டை பண்ணாலும் திருந்தணும்னு நினைக்கிறப்ப கருணையோட வாய்ப்பு கொடுக்குறாருல, நம்ம தருவோமா? சதக்கு நடிச்சு தூக்கி போட்டு போயிடுவோம். அப்ப அவரோட அந்த கருணையை எண்ணி நமக்கு ஒரு நெகிழ்ச்சி உண்டாகணும். அந்த நெகிழ்ச்சி பேரு தான் ஆன்ம நெகிழ்ச்சி. இது போல தொடர்ச்சியா கடவுளோட புகழையும் நம்மளோட சிறுமையும் விசாரிச்சு பார்க்கும்போது ஆன்ம நெகிழ்ச்சி உண்டாகும். அந்த ஆன்ம நெகிழ்ச்சியோட உண்மையை உணர்த்துப்பா இறைவா, நீ தான் எனக்கு உண்மையான அம்மா அப்பா, நீ எங்க இருக்க அப்படின்னு கண்ணீர் மல்க இறைவனை நினைச்சு நம்ம ப்ரே பண்ணணும். ஆரம்பத்துல அந்த அளவுக்கு உருக்கம் வராதுங்க. ஆனா நீங்க அழுகுற மாதிரி நடிக்க ஒரு கட்டத்துல உண்மையாலுமே அந்த உருக்கம் வர ஆரம்பிச்சிடும். எப்படி ப்ரே பண்ணணும், எப்படி ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னா, இறைவனை காண வேணும்ன்ற அன்பு உண்மையா இருக்கப்ப நீங்க எப்படி வேணாலும் பண்ணலாம். உங்க புருவ மத்தியத்துல கவனம் வச்சு இறைவனை எந்த பெயரால கூப்பிட்டா உங்களுக்கு பிடிக்குமோ அந்த பெயராலேயே உருகி மனசுக்குள்ள சேன் பண்ணலாம். இல்லாட்டி வள்ளலார் குறிப்பிட்ட இந்த மகா மந்திரத்தை திருப்ப சொல்லி சேன் பண்ணலாம். இறைவனை உணரணுன்ற அன்பு உண்மையா இருக்கப்ப நீங்க எந்த மந்திரம் வேணாலும் சொல்லலாங்க. அது உங்களுடைய விருப்பம் தாங்க. எவ்வளவு நேரம் பண்ணணும்? 1 ஜாமணி நேரம், அதாவது 2 மணி நேரம் 24 நிமிஷம். 1 ஜாமணி நேரம் பர விசாரிப்போட ஆன்ம நிகழ்ச்சியோட இறைவனை பார்க்கணுன்ற உண்மை அன்போட அவரை உருகி ப்ரே பண்ணோன்னா பெற வேண்டிய எல்லா அனுபவத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஒரு நாள் எழுந்து ப்ரே பண்ணாலா போதாதுங்க, தினமும் 1 ஜாமணி நேரம் பண்ணணும். தமிழகத்தோட பல இடங்களுக்கு நான் ஆன்மீக பயணம் பண்ணி பார்க்கறப்பதான் தெரிஞ்சது சத்விசாரத்தை நிறைய பேர் தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வள்ளலார் சத்விசாரம் பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை தெரிஞ்சுக்கிட்டேன் அதை தெரிஞ்சுக்கிட்டேன்னு தன்னுடைய ஆணவத்தை தான் அதிகரிச்சுக்கிறாங்க. உண்மையா சொல்ல போனோம்னா சரியா ஒருத்தங்க சத்விசாரம் பண்ணாங்கன்னா இறைவனோட உருக்கத்தை நினைச்சு கண்ணில் தண்ணீர் தான் வரணும். எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்ற உணர்வு தான் மிஞ்சும். வடிவேல் காமெடி ஒண்ணு வரும்ல, எது கேட்டாலும் தெரியாதுன்னு பாரு. பகலில் நட்சத்திரம் தெரியுமா? தெரியாது சார். பகலில் ஆந்தைக்கு கண் தெரியுமா? தெரியாது சார். ஆமைக்கு வேகமாக ஓட தெரியுமா? சத்தியமா தெரியாது சார். இது போலதாங்க சரியா சத்விசாரம் பண்ணோம்னா இறைவனோட பிரம்மாண்டத்துக்கு முன்னாடி நான் ஒண்ணுமே இல்லை, எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படிங்கிறத உணர்ந்து கண்ணில் கண்ணீர் கொட்டணும். கண்ணில் கண்ணீர் வரலனா எவ்வளவு நேரம் சத்விசாரம் பண்ணாலும் அதுல கடுகு அளவும் பயன் கிடையாது. நினைந்து உணர்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து பாருங்க, உருக்கத்துல உடம்பு நனைற அளவுக்கு கண்ணீர் வரணுமா. அப்படி வந்தாதான் புருவ பூட்டு திறக்கும். எல்லா கேள்விகளுக்கான பதிலும் அனுபவமாவே கிடைக்கும். எல்லாவித வழிகாட்டுதலும் எல்லாவித இன்பங்களும் உள்ள இருந்து ஆண்டவரே கொடுப்பார். இந்த வீடியோவை திருப்ப பாருங்க. ஏன்னா இறைவனை உணர்றதுங்கிறது பல ஜென்ம முயற்சி. ஒரே வீடியோல புரியறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் ஷார்ட்டா உங்களுக்கு சம்மரைஸ் பண்ணி கொடுக்குறேன். நம்ம எதுக்கு பிறந்தோம்? ஆன்ம லாபம் பெறத்துக்காக பிறந்தோம். எப்படி ஆன்ம லாபம் பெறது? இறைவனோட அருள்னால தான் பெற முடியும். அருள் எப்படி பெற முடியும்? அன்பினால தான் பெற முடியும். அந்த அன்பை வெளியில செலுத்தினா அதன் பேரு பரோபகாரம். அதே அன்பை நமக்குள்ள செலுத்தினா அதன் பேரு சத்விசாரம். இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. மறந்து போறப்பெல்லாம் திருப்ப பார்த்துக்கோங்க. மேற்கூறிய இந்த 2 வகைகள்ல ஏக இறைவனோட அருளை பெற்றுக்கொள்பவர் யோக ஞான தவங்கள் செய்யும் போது இறைவனே உள்ள இருந்து நடத்தி கொடுப்பார். அருள் நெறியில தவம் பழகும் போது பல ஆயிரம் வருடங்கள் தவ செய்து சுத்த உஷ்ணத்தை உண்டு பண்றதை விட 10 கோடி பங்கு அதிக உஷ்ணத்தை உண்டு பண்ணி கொள்ளலாம். உயிர்கள் கிட்ட இரக்கமும் ஆண்டவர் மீது அன்பும் எல்லையற்றது ஆயிடுச்சுன்னா
24 நிமிஷத்துல உங்க மொத்த பிரெயினையும் அன்லாக் பண்ணி கொடுத்துடுவாருன்னு ராமலிங்க அடிகள் அவர் பாடல்ல குறிப்பிடுறார். இந்த பாடலோட அர்த்தத்தை நான் விளக்கி சொல்றதை விட வீடியோவாவே பாருங்க, உங்களுக்கு எளிமையா புரியும். கலர் கலராக பார்க்குறதுக்கு வேணால் நல்லாயிருக்கு, இதெல்லாம் நம்மளால முடியுமா, ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு செட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி எடுக்காமல் விட்டுறாதீங்க. கருணையே உருவமாக நின்னா கூட சில 100 வருடம் வெயிட் பண்ணாதான் மீண்டும் மனித தேகமே கிடைக்கும். அவ்வளோ அருள் நம்ம சம்பாதிக்கணும். அதனால ஒரே பிறப்பில் இது சாத்தியமான்னு தெரியாது, ஆனால் நம்ம நன்முயற்சியில் இருந்தோன்னா மீண்டும் அடுத்த பிறப்பில் வாய்ப்பு கிடைக்கும். நன்முயற்சியில் இருந்து அருளை சம்பாதிக்காதவங்களுக்கு மனித தேகம்லாம் கிடைக்காது. வேற ஏதாவது பூச்சியாவோ புழுவாவோ மிருகமாவோ பிறந்துட்டா எவ்வளோ கஷ்டப்படணும் தெரியுமா? பயம் காட்டுறதுக்காக இந்த வீடியோ காமிக்கிறேன்னு நினைக்காதீங்க, நீங்கள் நம்பாட்டியும் இதுதான் உண்மை.
அதனால இனியும் வீண் காலம் கழிக்காம காலமுள்ள போதே ஆன்ம லாபத்தை பெற்றுக்கோங்க. மரணமே வந்தாலும் பரவாயில்ல, நீங்க முயற்சியில் இருந்ததுக்காக ஆண்டவர் அருளால மீண்டும் மனித தேகம் கிடைக்கும். அருளை பெறுவதற்கு எவையெல்லாம் வழிமுறைகள்னு இந்த வீடியோல பார்த்தோம். எவையெல்லாம் தடைகள்னு அடுத்த வீடியோல பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு தலைப்புல ஒரு வீடியோ பார்த்துருவோம். என்ன தலைப்பு?